வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கோவக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மணத்தக்காளி காய் போட்டு 2 அக்ரூட் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிய வச்சிடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக பார்த்து ஒரு 4 எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மீன்வைல் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து வதக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா பாயில் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து தக்காளி நல்லா வந்து வெந்து வந்துடும். வெந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து வதக்க ஆரம்பிக்கும் போது குயிக்காக வதக்கிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வதக்கிடலாம். பிஃபோர் தட் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை பாயில் பண்ணி விட்டுருங்க. நல்லா அது நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவே வதங்கிடும். இது ஒரு சின்ன டிப்பு தான். இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சான்னு சொல்லுங்கள். மீன்வைல் என்னோடய சேனல் பேர் வந்து பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் தான். இதில் வந்து காரம் இல்லாமல் மசாலாவும் இல்லாமல் லிமிட்டடான எண்ணெய் ஊற்றி வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காக நான் வந்து டெய்லி ஒவ்வொரு டைப் ஆஃப் ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீன்வைல் வந்து இந்த தக்காளி இது வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் நம்ம வதக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீன்வைல் நான் போட்ட எல்லாமே வந்து பிளாண்ட் டயட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறம் லிவர் பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுமே வந்து 7 to 10 டேஸ் வந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர். அவங்களுக்கு அப்புறமா வந்து டெலிவரி ஆகி 7 to 10 டேஸ் வந்து விமென்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்களும் பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அவங்கள மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கும் வந்து இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து சூட்டபுளாக இருக்கும். சம்டைம்ஸ் கிட்ஸுக்கு வந்து காரம் பிடிக்காது. அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி டைப் வந்து சாப்பாடு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லா அந்த பாயில் ஆகிடுச்சு அந்த தக்காளி. இப்போ வந்து நான் வதக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே வதக்கிடலாம் ஈஸியாக. அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரெயின் எடுக்க தேவையில்லை. நிறைய எண்ணெயும் தேவையில்லை. நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் போதும். 2 to 3 மினிட்ஸில் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் 2 to 3 மினிட்ஸ் தான் வதக்கினேன். நல்லா பக்காவாக வதங்கிடுச்சு. மீன்வைல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து அல்சர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களையும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போடுவேன். என் வீடியோவை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். மீன்வைல் வந்து நான் 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் டெசிகேட்டட் கோகோனட் போட்டுட்டு அதை நல்லா அந்த தக்காளி கிரேவியோடு கலந்து விட்டுடலாம். அகைன் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் கிரம்ஸ் வந்து அதுவும் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அதையும் நல்லா அந்த தக்காளி கிரேவியோடு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டால் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொசீஜர் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொசீஜர் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவையும் உருளைக்கிழங்கையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து குறுக்கில் தான் வெட்டியிருக்கேன். ரவுண்டாக சின்னதாக வெட்டலை நான். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குன்றதுக்காக இப்படி நான் வெட்டியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து அந்த தக்காளி கிரேவி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கோவக்காவும் உருளைக்கிழங்கை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ தட் அது நல்லா அதோட மிங்கிளாகி நல்லா அதோட ஃப்ளேவர் சாறு எல்லாம் இறங்கும். இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு லிமிட்டடாக தண்ணி வைங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். லிமிட்டடாக தண்ணி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 to 6 விசில் வைங்க. அப்போ தான் வந்து கோவக்காய் வேகும். ஏன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணல, பெருசாக குறுக்கில் தான் அரிஞ்சிருக்கும். ஒரு முழு கோவக்காய் எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே டைம் தான் இதுக்கும் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் நல்லா உங்களுக்கு எந்த பதம் கரெக்டாக இருக்குமோ அந்ததுக்கு தகுந்த மாதிரி விடுங்க. ஆனால் 6 விசில்ஸ்க்கு மேலே வேண்டாம். 5 to 6 விசில் வைங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோவக்காய் நல்லா வெந்துடும். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு குழஞ்சிடும்னு பயப்பட வேண்டாம், அது கண்டிப்பாக குழையாது. மீன்வைல் நான் இந்த டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராகவும் தான் போட்டிருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக நான் பண்ணலை. ஸோ அதனால் இது வந்து செல்ஃப் குக்கிங்கும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இல்லை வீட்டில் இருக்கவங்க யாரையாவது பண்ணித்தர சொல்லியும் சாப்பிட்லாம். மீன்வைல் அல்சர் பேஷண்ட்ஸு, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாருன்னா,
பிளாண்ட் டயட் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அது எப்படின்னா வெந்த சாதம், அவிச்ச பருப்பு, அவிச்ச பாயில்டு வெஜிடபிள்ஸு, அப்புறம் தயிர், இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட சொல்லியிருப்பாரு. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி டைப்பில் குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் வயிறுக்கு எந்த ஒரு எரிச்சலும் வராது. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2 பட்டை புளி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைச்சலை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறேன். ஸோ தட் வந்து அது எல்லா இடத்துலையும் கலந்துக்கும் அந்த புளி தண்ணி. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து குக்கர் அகெயின் செகண்ட் லெவல் ஆஃப் ப்ரொசீஜருக்கு போகணும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம குக்கர் வைக்கும்போது 6 விசில் 5லேருந்து 6 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வைக்கணும். அது 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே ஆகும். இப்போ செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து புளி கரைச்சல் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து மூடி போட்டுட்டு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சா போதும். இல்லை ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இது ரெடி ஆகிடும், கிரேவி ரெடி ஆகிடும். மீன்வைல் வந்து அந்த அல்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட் வந்து சாப்பிட்றதுனால, ரெசிபீஸ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் வராது. கூட எந்த எரிச்சலோ ஒரு வாமிட்டிங்கோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி மற்ற வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கும் இந்த டயட் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களையும் வந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு விசில் வந்துருச்சு. அவ்வளவுதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.